60 வருட இல்லற வாழ்க்கையில் அந்த தம்பதிகள் தங்களுக்குள் எதையும் ரகசியமாக வைத்திருந்ததில்லை. ஒரே ஒரு விஷயத்தைத் தவிர. அந்த பெண்மணி தன் படுக்கைக்கு கீழே வைத்திருக்கும் ஒரு பெட்டியை மட்டும் கணவர் திறந்து பார்க்க அனுமதிப்பதில்லை. அதைப் பற்றி எதுவும் கேட்கக்கூடாது என்று கணவரிடம் அவர் சொல்ல, அவரும் கண்ணியமாக நடந்து கொண்டார். முதுமையின் காரணமாக அவள் உடல்நிலை சீர்கெட டாக்டர் வந்து பார்த்து மரணத்தை தவிர்க்க முடியாது என்று கைவிரித்து விட்டார். அந்த பெட்டியின் ஞாபகம் வந்தது கணவனுக்கு. இதுதான் அந்த பெட்டியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள சரியான சந்தர்ப்பம் என்று சொல்லி பெட்டியை திறந்து பார்க்குமாறு கணவரை அனுமதித்தாள் மனைவியும். பெட்டியை அவர் திறக்க உள்ளே 2 அழகான பொம்மைகளும் நிறைய பணமும் இருந்தன. எண்ணி பார்த்தார். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் இருந்தது. கேள்விக்குறியோடு மனைவியை பார்த்தாள். அவள் சொன்னாள், சந்தோஷமான மணவாழ்க்கையின் ரகசியமே வாக்குவாதங்களை தவிர்ப்பதுதான் இருக்கிறது என்று கல்யாணத்தின் போது என் அம்மா எனக்கு அறிவுரை சொன்னார். அதனால் நீங்கள் எது சொன்னாலும் நான் எதிர்த்து பேசியதில்லை. எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நீங்கள் பேசும் பொழுதும் செய்யும் பொழுதும் எனக்கு கோபம் வரும். அப்பொழுது வாக்குவாதம் செய்யாமல் பொம்மைகள் செய்து என் கோபத்தை தணித்துக் கொள்வேன். கணவருக்கு கண்களில் நீர் தளும்பியது. பெட்டியில் இருந்தது 2 பொம்மைகள். 60 வருட இல்லற வாழ்க்கையில் 2 தடவை மட்டுமே மனைவியை கோபப்படுத்தி இருக்கிறேன் என ஆறுதலாக நினைத்த அவர், அது சரி, இந்த பணம் ஏது என்று கேட்டார். பொம்மைகள் நிறைய சேர சேர அவற்றை விற்று விடுவேன் என்று மனைவி சொன்னதும் அவர் மயங்கி சரிந்து விட்டார். விட்டு கொடுப்பதில்தான் மணவாழ்க்கை இனிக்கிறது.